வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷின்னு இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ கரெக்டாக ஃபிட் ஆன வாட்டி இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 வந்துட்டு ஒரு 4 ஃபோட்டோஸ் அந்த ஃப்ரேமில் செட் பண்ணோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற 1 by 1 ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கிராப்ன்ற ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ அந்த ஃப்ரேம் வந்துட்டு எந்த ஆங்கிளில் இருக்கோ சேம் அந்த ஆங்கிளுக்கு வந்துட்டு இதை வந்து இந்த இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி இருக்கணும். சென்டரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ ஸோ இந்த மாதிரி கடைசியில் வந்து இந்த இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 by 1 அதே மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் ரெண்டுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜை இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்பேஸ் விட்டால் போதும், 2 இமேஜுக்கும் சென்டரில் கேப்பு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டுட்டு கீழே ரீப்ளேஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு பக்கம் இந்த மாதிரி இன்னொரு இமேஜை வந்து சேம் இப்போ எப்படி நம்ம செட் பண்ணமோ அதே மாதிரி வந்து செட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் கீழே ரீப்ளேஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனி 1 இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் இன்னொரு இமேஜ், கடைசி ஒரு இமேஜ். ஸோ அதையும் இந்த மாதிரி கரெக்டாக தள்ளி செட் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபேஸ் வந்து தெரியாது, பட் இருந்தாலும் ஓகே தான், நமக்கு அந்த ஃப்ரேம் மாதிரி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக 1 இமேஜ் வந்துட்டு ஸோ 1:1 ரேஷியோ அந்த கிராப்பிங் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 4 ஃபோட்டோஸுமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஆனிவர்சரின்ற டெக்ஸ்ட் PNG கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கப்புள்ஸ் தான் ஆனிவர்சரி மேக் பண்ணுறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு கரெக்டாக இப்போ எந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வரும். ஸோ அதில் ஏதோ ஒரு சென்டென்ஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் டெக்ஸ்ட்டுக்கு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. பக்கம் டபுள் ஆப்ஷன் இருக்கும், டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதில் போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட இமேஜுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்டுடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமே மைனஸ் பண்ணிடுங்க.
அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு எந்த சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியாதவங்க ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.